தோழர்களே, இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வடக்கு நண்பர்கள் விஜய் அண்ணாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் ஒரு வீடியோவோட இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வடக்கு நண்பர்களோட மைண்ட் செட் என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2 பிரதானமான விஷயம் என்னென்னா, டெல்லியில் என்ன ப்ரோ நடந்துக்கிட்டு இருக்கு. 2 டைமென்ஷனாக நான் வீடியோ பார்க்குறேன். பாஜக ஆதரவாளர்கள் கொடுக்குற வீடியோக்கள் வேற மாதிரி இருக்குது, மாணவர்கள் சைட்லேருந்து வர்ற வீடியோக்கள் வேற மாதிரி இருக்குது. என்ன தான் நடக்குது டெல்லியில் அப்படிங்கிறத பற்றி தெளிவானமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 3வது, இது 2 தான் நான் பேசலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடகர் அறிவு இருக்கார்ல, அவருக்கும் தாவேக்காக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்ம கட்சியோட பாட்டெல்லாம் அவர் பாடியிருக்காப்புல. அவர் திடீர்னு தலைமைச் செயலகம் முன்னாடி போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அண்ணா ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா, அதுதாங்க விஜய் அண்ணா. அதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 3 செய்திகளை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த 3 வெவ்வேறு செய்திகள் கிடையாது, இந்த 3மே கிட்டத்தட்ட ஒரே செய்தி. வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, அதாவது வடக்கு நண்பர்கள் வந்து விஜய் அண்ணாவை பயங்கரமாக கொண்டாடும் போது, மாஃபியா குரூப்பு நீங்கள் தானே வடக்கில் போடுறீங்க வீடியோவை, ஹிந்தியில் போடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கிலீஷில் போடுறீங்க, தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் நீங்கள் தானே மாற்றுறீங்க, தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி நீங்கள் வடக்கிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாடா மாஃபியா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த திமுக குரூப்புக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, கூட்டம் காசு கொடுத்தா தானே கூடும், இல்லாட்டி எப்படி கூடும், அப்போ நீங்கள் வந்து பயங்கரமாக வேறு ஏதோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுறாங்க. ஆன்லைனில் ஒருத்தன் வேலை பார்க்கணும், ட்வீட் பண்ணணும்னா 200 ரூபா கொடுக்கணுங்க. 200 ரூபா கொடுக்காம ஒருத்தன் எப்படி வேலை பார்ப்பான் ஆன்லைனில்? அப்போ 200 ரூபா கொடுக்காம நீங்கள் வேலை பார்க்குறீங்கிறத நாங்கள் நம்பணுமா? அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லைங்கிறது அவங்க அனுபவத்திலேருந்து அவங்க பார்வையிலேருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம தலைவருக்கு நம்ம யாருமே வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விச்சுவல் வாரியர்ஸாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலை பார்க்குறதுலே அவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு, அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அதை நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த விதமான மாஃபியாவும் கிடையாது, எதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் மாஃபியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சொல்றத சொல்லிக்கிட்டே இரு, நாங்கள் பார்க்குற வேலையை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம்னு சொல்லி அப்படியே நம்ம வந்து அதை அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ வடக்கில் விஜய் அண்ணாவோட வீடியோவை ஏகப்பட்ட முறையில் டப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வடக்கு நண்பர்கள் வந்து மோடி விசஸ் விஜய் தாங்க, இதாங்க அரசியல், இவர் வந்து பிரதமருக்கான மெட்டீரியலுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பா விஜயண்ணா ஊற்றுங்கடா, டே வடக்கு நண்பர்களே விஜயண்ணா ஊற்றுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது விஜயண்ணாவோட ரீச் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்களேன். विजय थालापति जी, मैं देखो ये हमारा कंटेनर एम्प्टी है, सील भी नहीं लगा है, चेक बिल लेगा, इसमें सील नहीं है, हमारी गाड़ी एम्प्टी है, फिर भी जबरदस्ती कर रहे हैं चीज। और जो कि मैं उधर से हाथ हिलाया, ये सर विजय थालापति मेरे पास नंबर है, कॉन्टेक्ट नंबर है, मैं भेजता ना, देख लो सर, आप देख लो विजय थालापति जी। இந்த வீடியோ பார்த்தீங்களா? என்ன ப்ரோ நடக்குது? போலீஸ்காரங்களுக்கும் ஏதோ ஒருத்தருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடக்குது, ஏதோ ட்ரக்கை காமிக்கிறாங்க. என்ன அந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த போலீஸ்கார் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரக்கு ஓட்டுறவட்ட உன் வண்டியோட பில்லு எடுத்துவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த வண்டியோட ஓனர் என்ன சொல்கிறாரு, அந்த வண்டி ஓட்டுனவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வண்டி எம்டிங்க, இங்கே பாருங்கள் பூட்டே போடல, எம்டி வண்டிக்கு எப்படி பில் இருக்கும், எம்டி வண்டி எதுக்கு மறித்து நீங்கள் அந்த மாதிரி வந்து பில்லு எடுத்துவா அதை எடுத்துவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் லோடோட இருந்தால் அந்த லோடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எம்டி வண்டிக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ, நீ பில் எடுத்துட்டு வா, இல்லை நீ ஓப்பன் பண்ணு, நான் செக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மை எது போய், அந்த போலீஸ்காரர் பண்ணது கரெக்டா, இந்த வண்டியோட ஓனர் பேசுறது கரெக்டா, இது 2க்குள்ள நான் போல, ஏன்னா ஸ்டோரி முழுமையாக நமக்கு தெரியல. ஆனால் இதில் 3வது நான் எதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன்னா, அந்த வண்டியோட ஓனர் என்ன சொல்றான்னா, விஜய் அண்ணா தெரியுமா, இந்த வீடியோ நான் விஜய் அண்ணாக்கு அனுப்புவேன், விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, என்ன நீ என்னை ஏமாத்துறீங்களா, என்ன இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் அண்ணா பேரை அவர் பயன்படுத்தினார். பார்த்தீங்களா, விஜய் அண்ணா எங்க சொன்னாரு தன்னோட பேரை பயன்படுத்துங்கன்னு சொல்லி, எங்கேயாவது யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அண்ணனோட ஆட்சி நடக்குது, என் தம்பியோட ஆட்சி நடக்குது, என் புள்ளையோட ஆட்சி நடக்குது, நான் ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. யாருக்கு எதுக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி விஜய் அண்ணா சொன்னார்ல, அதை இங்கே வடக்கு நண்பர் வந்து இங்கே யூஸ் பண்றாரு. இது வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நான் வந்து அனுப்பிச்சிடுவேன், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவோட பேரை இங்கே பயன்படுத்துறாருங்க. இது வந்து ஆர்கானிக்காக உருவாகுது. இங்கே விச்சுவல் வாரியர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியல. எப்படா நீங்கள் எந்த வித கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் ஒரே மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தானே உங்கள் பிரச்சனை. அதுதான் எனக்கும் புரியல. எந்த விதமான கனெக்டிவிட்டி இல்லாமல் எங்கள் தோழர்கள் அத்தனை பேரும் ஒரே புள்ளியில் இணையும் போது, இதே புள்ளி உண்மையாக இருக்கும் போது வடக்கு நண்பர்களும் இதில் இணைகிறாங்க. நான் முன்னாடி சொன்னபடி அந்த வீடியோட உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியல. அந்த இடத்துல விஜய் நான் பயன்படுத்தினார் பார்த்தீங்களா, அந்த வண்டி ஓனரு, அதுதாங்க மாசு, அதுதாங்க வேற லெவலு. எங்கேயாவது யாராவது பணம் கொடுத்தா பணம் கேட்டால் என் பேரை பயன்படுத்துன்னு சொல்லும் போது
பேசும்போது அந்த வீடியோ வந்து வடக்கு நண்பரோட கவனத்துக்கு போயிருக்கு. வடக்கு நண்பர் அதை பார்த்துருக்காரு, அதை புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை பயன்படுத்துறாரு. தப்பு சரி, அது ரெண்டாவதுங்க. வீடியோட உண்மைத்தன்மை புரிஞ்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனாலும் அவர் பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு, அதுதான் விஜய் அண்ணாவோட ரீச் அப்படிங்கிறதா நான் இங்கே சொல்ல வர்ற முதல் பாயிண்டாக இருக்கு. இப்போ ரெண்டாவது என்ன ப்ரோ நடக்குது டெல்லியில்? நீட் எக்ஸாமு, நீட் ஆதரவு எதிர்ப்பு, இந்த புள்ளி நமக்கு புரிஞ்சாதான் டெல்லியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக புரியும். இந்த டெல்லியில் நடக்கிறதோட தொடர்பு படுத்தப்பட்டது தான் அறிவோட போராட்டமும். இப்போ நம்ம பேச போகிற அத்தனையுமே டெல்லின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ டெல்லியில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நீட் அப்படிங்கிற எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த நீட் வேணாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட குரலாக இருக்குது, தாவேக்காவோட குரலாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ +2 மதிப்பெண் அடிப்படையில் இப்போ வந்து நீங்கள் +2 படித்து முடிக்கிறீங்க. நீங்கள் மருத்துவம் போகிறதா இருந்தால் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க, நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் ஆர்ட்ஸை நோக்கி போகிறா இருந்தால் போகலாம், இன்ஜினியரிங் நோக்கி போகிறா இருந்தால் போகலாம். சில கல்லூரிகளுக்குள்ளே போகணுன்னா மட்டும் அங்கே ஒரு தகுதி தேர்வு இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்காது. எல்லா இடத்துலையுமே +2 மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு சேர்க்கை இருக்கும். ஆனால் இப்போது இன்ஜினியரிங் போறவங்க இன்ஜினியரிங் போயிட்டு இருக்காங்க, ஆர்ட்ஸ் போறவங்க ஆர்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மருத்துவம் போறவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ல நீ நல்ல மார்க் வாங்கினா மட்டுமே நீ வந்து மருத்துவம் உனக்கு கிடைக்கும். சரி, அந்த எக்ஸாம் எது அடிப்படையில் வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து NCERT அதுக்கப்புறம் CBSE சிலபஸில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸ்டேட் சிலபஸ்ல நான் படிக்கிறேன், நீ வேற சிலபஸ்ல நான் கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் எப்படி பாஸ் ஆவேன்? அப்போ நான் கோச்சிங் சென்டரை நோக்கி நகர்ந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாம்ல கிராக் பண்ண முடியும். கோச்சிங் சென்டருக்கு செலவு பண்ணதுக்கு எனக்கு காசு இல்லை. அப்போ மருத்துவமே வேணான்னு சொல்லி ஏழை கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கிறவங்களாம் இந்த மருத்துவம்லாம் யாரோ படிக்குதுங்க, ஏதோ பெரிய மனுஷங்க படிக்குதுன்னு சொல்லி இந்த நீட்டை பயந்து, இந்த நீட் எக்ஸாமுக்கு பயந்து அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நகர்ந்துருவாங்க. இவங்களை வெளியேற்றதான் இந்த சமூக நீதி அரசியலை நம்ம தூக்கி பிடிக்கிறோம்ல, இந்த சமூக நீதியை இங்கே உறுதிப்படுத்த முடியல. இந்த நீட் எக்ஸாம் அரசு பள்ளிகளுக்கு எதிராக இருக்கு. இப்போ நீட் வந்தால் டொனேஷன் ஒழிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் சொன்னாங்க. இப்போ டொனேஷன் வாங்காமல் இருக்காங்களா? இப்போ நீட்டில் கம்மியான மார்க் வாங்கினவன் மெடிக்கல் சீட் வாங்கிட்டு இருக்கானா? வாங்கிட்டு இருக்கல, எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ எதுக்கு நீட்டுக்கு முன்னாடி எந்த நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை தான் இப்போ இருக்குன்னா அப்ப இருக்கு நீட் எழுதணும்? எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாமை பசங்க எழுத வேண்டிய தேவை இங்க இருக்கு அப்படிங்கிறதா இங்க பிரதானமான கேள்வியா இருக்கு. ஆனா நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில அரசு அதிகாரங்கள், மத்திய அரசு அதிகாரங்கள், பொதுப்பட்டியல் சொல்லி 3 பிரிவு இருக்கு. இப்ப கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கும்போது இப்போ மாநில அரசு ஒரு முடிவெடுத்தாலும் ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுத்தாலும் ஒன்றிய அரசு எந்த முடிவு எடுக்குதோ அதுதான் வந்து ஹைலைட் ஆகும். ஏன்னா அது பொதுப்பட்டியலில் இருக்கு. இப்போ மாநில அரசோட விஷயத்தில் ஒன்றிய அரசு தலையிட முடியாது, ஒன்றிய அரசு விஷயத்தில் மாநில அரசு தலையிட முடியாது. பொதுப்பட்டியலில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க ஒன்றிய அரசு நினைக்கிறதா இங்கே மேஜராக இருக்கும், நம்ம நினைக்கிறது அங்கே இருக்காது. அதனால தான் நீட்டை நம்மளால ரத்து பண்ண முடியல. நம்ம பசங்க கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீட் எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆகுது. லட்சக்கணக்கான பசங்க அந்த எக்ஸாம் எழுதுகிற எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆகுது. லீக் யாரா லீக் பண்றானா? அந்த கோச்சிங் சென்டர் இருக்காங்கல்ல, அந்த சைடுல இருந்தா பயங்கரமா அந்த எக்ஸாம் வந்து பேப்பர் லீக் ஆகுது. மறுபடியும் பசங்க எக்ஸாம் எழுதுறாங்க. மறுபடியும் பசங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள், எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்தோம். அந்த பேப்பர் லீக் ஆகுது இல்ல, நீட்டே வேணாங்கிறோம், நடத்தியே ஆவேங்கிறீங்க. நடத்தி ஆகும்போது அந்த எக்ஸாமை ஒழுங்கா நடத்த மாட்டீங்க, பசங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குறீங்க. எழுதிட்டு வராங்க, மறுபடியும் சென்றுங்க, அந்த சென்டர் இந்த சென்டர், அப்பா முடிஞ்சுங்க எக்ஸாம், ரிசல்ட் வந்தா நம்ம மெடிக்கல் சீட் எந்த காலேஜ்னு பார்த்தலாம் நினைக்கும் போது நீ மறுபடியும் எழுதணுங்கிறீங்க. இப்படிப்பட்ட துன்பத்தை இந்த பசங்களுக்கு கொடுத்த இந்த அமைச்சரை பதவி நீக்கம் பண்ண சொல்லுங்க, அவரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க, இல்லை நீங்க பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கிறது எமர்ஜ் ஆனிச்சு. அது நீதிபதி சொன்ன வார்த்தை, அது வேற பக்கம் போனாலும் இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கிறது இந்த நீட் எக்ஸாமை மையப்படுத்தி தான் அவங்க கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க. இவங்க அசந்து கொடுக்கல பாஜக. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஆன்லைன்ல இருந்தால் அசந்து கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஆஃப்லைனுக்கு வரேன்னு சொல்லி ஒரு அடையாள போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அந்த அடையாள போராட்டத்திலையும் அசந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஸ்டேஜ் நோக்கி போறாங்க. சோனம் வாங்சுங் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் ஒரு லடாக்ல வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருத்தர். இது மட்டும் இல்லாமல் இவர் ஏகப்பட்ட உண்ணாவிரத போராட்டம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாணவர்களோட இணைகிறாரு, பிரகாஷ்ராஜ் இணைகிறாங்க, நிறைய மாநிலத்தை சேர்ந்தவங்க இணைகிறாங்க. ஏன்னா இந்த யங்ஸ்டர் குரூப் ரொம்ப 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 அழகா அந்த பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்க. சோசியல் மீடியாலையும் பயங்கரமா பண்றாங்க, ஆஃப்லைன்லையும் பயங்கரமா பண்றாங்கிறப்போ இந்த நீட் எக்ஸாமுக்கு இந்த பசங்க நீதியை வாங்கி தந்துருவாங்கன்னு சொல்லி நீட்டால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்பம்போது இந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை சோனம் வாங்சுங் வந்து மேற்கொள்றாங்க. அப்பம்போது இந்த கவர்மெண்ட் வந்து அசந்து கொடுக்கல. அப்போ என்ன பண்றாங்க? முதல்ல ஆன்லைனு, அதுக்கப்புறம் அடையாள போராட்டம், அதுக்கப்புறம் உண்ணாவிரத போராட்டம், அதுக்கப்புறமா தான் பேரணி அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை நோக்கி போறாங்க. நாடாளுமன்றத்தை நோக்கி போகும்போது தான் பசங்க மேல அடிதடி நடக்குது, அடிக்கிறாங்க. ஒரு பையனா அடியா, எவ்வளவு வேணா அடியானே, பார்த்துக்கிறேன், வாங்குறேன், அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் பார்த்தேங்க. எல்லா வீடியோவும் நான் இங்கே
இங்கே போட முடியாது, வைலன்ஸ்னு சொல்லி யூடியூப் வந்து அந்த வீடியோ தூக்கிடும். அவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்போ தான் நட்டா, அதாவது யார், பாஜக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய தலைவராக இருந்தால் நட்டா அவர்கள் வந்து இப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் இந்த பசங்க டீமை மீட் பண்ணுறாங்க. அவங்க வச்ச 3 கோரிக்கை பாருங்களேன். இந்த சோனம் வாங்சுங் இருக்கார்ல, அவர் சுதந்திரமாக நடமாடணும். 1. இந்த தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல, அவரை பதவி நீக்கம் பண்ணணும், இல்லை அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். 3வது பிரதானமான கோரிக்கை கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்ளணும். இந்த 3 விஷயத்தை தான் நாங்கள் வலியுறுத்துறோம், வேற எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கலங்கிறதா அந்த பசங்க சொல்றது. இவ்வளவு நியாயமான கோரிக்கை அடிப்படையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது ஏன் ஒன்றிய அரசு ஒரு அமைச்சருக்காண்டி இந்த பசங்க மேலே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க? இவங்க என்ன தீவிரவாதிகளா? இல்லை இவங்க சொல்கிற கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளா? எல்லாமே ரொம்ப நியாயமான கோரிக்கை தானே, அதை ஏன் பண்ண முடியாமல் பசங்களை இப்படி போட்டு அடிக்கிறாங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய பல பேரை இங்கே புருவம் தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. என்னப்பா பாஜக அப்படி அநியாயம் பண்ணுது? அநியாயம் பண்ணுதுங்கிறது ஆல்ரெடி தெரியும், ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே இங்கே ஒரு புள்ளிக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அறிவு வந்து தலைமைச் செயலகத்துக்கு வெளியே போராட்டம் பண்ணுறார். அறிவு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை விஜய் அண்ணா பேசினார்னா ரீச் வேறமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அவரோட கோரிக்கை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ கதையை நம்ம சொல்லி முடிச்ச பிறகு விஜய் அண்ணா இதுக்கு குரல் கொடுக்காம இல்லை. விஜய் அண்ணா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கார். ஒவ்வொரு தடவையும் நீட்டுக்கு எதிராக அவர் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கார். ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரணுங்கிறது தான் இவரோட விஷயம், யார் அறிவு பேசுகிற விஷயம். ஆனால் நம்ம ஐடி விங்கில் நேற்றே இதற்கு வந்து நம்ம பேசிட்டோம். ஆனால் விஜய் அண்ணா பேசுனா இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லா இருக்குங்கிறதுனால தான் அறிவு வந்து தலைமைச் செயலகத்துக்கு வெளியே இது பண்ணும்போது அவரை கைது பண்ணுறாங்க. உடனடியாக அறிவு கைது செய்யப்பட்டான்னு தகவல் தெரிஞ்சோன்னே அறிவை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, கூட்டுவா நம்ம பையங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து மீட் பண்ணுறதுக்கு இப்போ விஜய் அண்ணா அவரை மீட் பண்ண போகிறாரு. மீட் பண்ண பிறகு விஜய் அண்ணா என்ன பண்ண போகிறார், என்ன செய்ய போகிறார் நமக்கு தெரியல. ஆனால் மொத்த போராட்டத்தையும் இந்த பாஜக எதிராக போராடினா மட்டும் என்னமா பண்ணிடுவாங்க, நீங்கள் தேச விரோதி அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நம்ம விவசாயிகள் வந்து நம்ம விவசாய கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போராட்டம் பண்ணாங்க. நம்ம 2வது தடவையாக அவங்களுக்கு கடனை மாற்றி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களில் நம்ம தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டக்காரர்களை சந்திக்கிறோம், பார்க்குறோம், மீட் பண்ணுறோம். இந்த நம்ம தனியார் கூட அந்த தூய்மை பணியாளர் விஷயத்தை டெண்டருக்கு மாற்றுறோம், அதுக்கு போராட்டம் பண்ணாங்க, ரத்து பண்ணோம். ஸோ நம்ம தரப்பில் போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த மக்கள் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிஜேபிக்கு எதிராக போராடினாவே வெளிநாட்டு சதி, நீ வேற இடத்துலேருந்து வர, நீ வேற மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க. பட் விஜய் அண்ணா அவரோட பிளான் என்னவா இருக்குன்னா, இப்போ நான் கவர்மெண்ட்டை ஸ்டேபிளாக நடத்தணும்னா மாநில மத்திய அரசோட உறவு கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்டேபிளில் நான் போயிட்டு இருக்கேன். 29 வரும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் மோடிக்கு எதிராக எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நான் உருவாக்குறேன்னு பாரு, அதுக்கு தான் நான் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்திருக்கேன், இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிறதா அவரோட திட்டமிடலாக இருக்கும். ஆனால் அறிவு என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, அண்ணன் இவ்வளோ தூரம் போயிடுச்சுனே, நீ ஒரு வார்த்தை பேசினேன் அப்படிங்கிறதா அறிவு வைக்கிற கோரிக்கை. ஸோ ஓவரால் விஜய் நான் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான் மக்களை, இதுதான் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.